ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது வேடிக்கையான குடும்பம் எபிசோட் நம்பர் 8. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். அவர் சொன்னது உண்மையாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அவர் கூடயே நம்ம ஹீரோயினியும் வந்திருப்பாங்க. அப்போ பிளட் எடுன்னு போகிறத பார்த்து, ஐயோ ரொம்ப சீரியஸா, ஒருவேளை உன்னோட அம்மாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு 3 பேர் வந்து நின்று பார்க்க, அங்கே ஒருத்தரை சுற்றி நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. என் அம்மாவோட நிலைமையை பார்த்தீங்களா? நீ வேற ஏதாவது டீசென்ட் ஜாபுக்கு போக வேண்டியதானே? டீசென்ட் ஜாபுக்கு போனால் நிறைய காசு கிடைக்குமா? இவங்களோட ட்ரீட்மெண்ட் செலவுக்கு எவ்வளோ ஆகும்னு தெரியுமா? உன்னோட லைஃப் ரொம்ப கஷ்டம்தான்ப்பா, எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பும் போது, ஓ அம்மா தானே, போய் பேசு. எது? அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது, விட்டுறலாமே, போய் பேசுன்னு சொன்னேன். எது? போடான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி உள்ளே தள்ளி விட்டுருவாங்க. ஐயோ, இவனுங்க நம்மளை விட மாட்டானுங்க போலையே. அம்மா நீ இல்லாதனால அந்த கழிச்சடையும் என்னை எப்படி பேசுது பார்த்தியா? பாவமாக இருக்குது, விட்டுறலாமே. நீ கோமாலேருந்து எழுந்திருக்க மாட்டியம்மா? உங்கள் அம்மா சூப் கேட்டாங்கன்னு சொன்னேன். அது நல்லா இருக்கும் போது கேட்டாங்க, இப்போ கோமாக்கு போயிட்டாங்க. ஏய் இருடா, இப்போ எங்கடா கூட்டிகிட்டு இருக்க? நீங்களாம் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க? டாக்டர் நீயா? இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்களுக்கு பிளட் பியூரிஃபை பண்ணுறாங்க. எது? அப்படின்னா நார்மலாக தான் இருக்கும், ஒரு பியூட்டிஷனுக்காக பண்ணுற மாதிரி இருக்கும். உன் அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, நீ சொல்லவே இல்லை. நான் எப்படி சொல்லுவேன்? அது என் வாயால் எப்படி சொல்வேன்? என் அம்மா எனக்கு வேணும். நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டிகிட்ருக்கும் போது அந்த லேடி சோம்பல் முறிப்பாங்க. இதை பார்த்து இவருக்கு அள்ளு விட்டுரும். இப்போ தான் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களாம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த லேடி யாருன்னு தெரியுதா? நம்ம ஹீரோ வீட்டை வேலை செய்கிற பொண்ணு. இவங்க தான் உன்னோட அம்மாவா? இவனை திருட்டு பையன், நம்ம கொஞ்சம் வெளியில் போய் பேசுவோமா? வெளியில் போகலாமே அப்படின்னு சொல்லி மாட்டை கையில் கட்டுற மாதிரி இழுத்துட்டு வருவாங்க. அப்பயும் வந்து நடிக்கிறத விடாமல், அம்மா ஐ மிஸ் யூ, நீ எப்போ வருவம்மா? ஷோ இவன் தொடர்ந்து நடிக்கிறான்ப்பா, இப்போ ஏதோ ட்ரை பண்ணுறான். அப்படி உன் அம்மா தான் யாரு? என் அம்மா சின்ன வயசில் என்னை விட்டுட்டு செத்து போயிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும். ஒன்று, அப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமையா? ஆனாதையோ 2. ஐயோ கொஞ்சம் வாய மூடுறீங்களா? தொடர்ந்து என்கிட்ட நிறுத்துங்க. கதை சொல்கிறது கஷ்டமாக இருக்கா இல்லையா? இவனை போலீஸில் ஒப்படைச்சிடலாம். போலீஸ்லையா? இல்லை, இந்த ஃப்ராடை நம்ம டீ ஷாப்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டா என்ன? நம்மக்கிட்ட எவ்வளோ ஃப்ராட் தானே பண்ணியிருக்கான், இதை வச்சு இவனை மடக்குனா என்ன அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கயிறையும் அறுக்க ட்ரை பண்ணி இவங்க திரும்பி பார்க்கும்போது அம்மா அப்படின்னு சொல்லி சீன் போட, இவனை அப்படின்னு சொல்லி ஒரு கடையில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. நீ ஜெயிலுக்கு போறியா இல்லை எங்களோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்ருக்க. சரி, எங்கள் டீ ஷாப்புக்கு உன்னை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். இப்போவும் என்ன நீங்கள் நம்புறீங்களா? உன்னை நம்பலை, இருந்தாலும் உன் மாஸ்டர் சொன்னார்ல, அது மட்டும் இல்லாமல் என்னையே ஏமாத்திருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, ஒன்று ஏமாத்துறதோன்னு ஒரு பெரிய மேட்ரே இது அப்படின்னு சொன்னோன்னே டாய் அடிக்கிறான். இது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்திக்கிறதுனா பயன்படுத்திக்க. அந்த நல்ல வாய்ப்பு எனக்கு தேவையில்லை. எனக்கு உங்கள் கூட இருக்க விருப்பம் இல்லை. நான் ஜெயிலுக்கே போகிறேன், உங்கள் கூட நான் ஒன்றும் வரல. நீ திருந்தவே மாட்டடா. நாம என்ன செய்ய? ஆஃபரை வேணான்னிட்டா. அதுக்கப்புறம் இவனை கவர்மெண்ட் லா படிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க நம்ம ஹீரோ ஹீரோயினி. என்ன போக பயமாக இருக்கா இல்லை வழி தெரியலையா? விட்டுலாமே கான். அவன் தானே போகணுன்னு ஆசைப்பட்டான், போகட்டும், அதெல்லாம் எனக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகும்போது நிறைய வியாபாரிகள் வந்து அந்த ஃப்ராடை கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையா? இன்னும் இல்லைப்பா, என்ன நினச்சிட்ருக்கீங்க? எங்கள் எல்லாரையும் ஏமாற்றிட்டுருக்கான். அவன் மட்டும் எங்கள் கண்ணில் பட்டான், அவன் கால் கையை தனியாக பிச்சு நாங்கள் பந்தாடிடுவோம். நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃபீஸ் முன்னாடி கலாட்டா பண்ணு. ஐயோ இந்த கூட்டமே என்ன தான் தேடுதா? நீங்கள் கொடுத்த ஆஃபர் எனக்கு ஓகே, அதனால் எதையும் எதிர்பார்க்க தேவையில்லை, இங்கேருந்து போயிடலாம். ஏன்? இவங்கெல்லாம் ஒன்று பார்க்க வந்திருக்காங்க, சொல்கிறது கேளுங்க, போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்து போய் இவங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். இவங்க எல்லாரும் தேடுறது இந்த ஆளைத்தான். அவ்வளோ ஃப்ராட்தனம் பண்ணி வச்சுருப்பாரு. இது நாள் வரைக்கும் ஃப்ராட் தனத்தை கவர்மெண்ட் கண்டுபிடிக்காமல் வச்சுருக்குல்ல, அவ்வளோ பெரிய புலக மூட்டையாக இருந்திருக்கான் பாரு சுசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏய் உங்ககிட்ட கேட்டாங்களா? இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் இன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆஃபரை நிராகரிச்சிருவேன். முதல்ல இதில் சைன் பண்ணு. உன்னால் நம்ப முடியாது, சைன் தானே, நீ ஒரு நல்ல மனுஷன், அதனால் சைன் பண்ணுறது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் உனக்கு டீசெண்டான காசு தருவோம், தங்கிறதுக்கு இடம் தருவோம், எந்த ஃப்ராட் தரத்தையும் காட்டாத. எனக்கு ஒரு ப்ரைவேட் ரூம் இருந்தால் நல்லாயிருக்கும். போய் அந்த வியாபாரிங்களை கூட்டிகிட்டு வாடா. இப்போவே கிளம்புறேன். இருடா, எதுக்கு அவசரப்படுற? நம்ம சேர்ந்து உழைப்போம், எனக்கு எந்த ப்ரைவேட் ரூமும் வேணாம். வெரி குட், உன் பக்கத்தில் இருக்கவன் தான் இந்த டீ ஷாப்போட மேனேஜர், நீ அசிஸ்டன்ட், புரிஞ்சுதா? அப்புறம் உனக்குடா, உன் கண்ணு இவன் மேலேயே இருக்கணும்.
இவ ஏதாவது ஃப்ராட் தானே பண்ணானா ஜெயிலுக்கு அமுச்சிட வேண்டியது தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் வார்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் பேசி முடிவெடுக்கக்கூடாதா? ப்ளீஸ் நில்லுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாரு. இவரும் வச்சு கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்க. டேய் என்ன இருக்குடா அப்படி பார்க்குற? அப்படி பார்க்காதடா. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓட ட்ரை பண்ணுவார். இப்படியெல்லாம் பார்க்காத மச்சி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவனை யார் என் பக்கத்தில் விட்டு போனது? தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போயிடுங்க. கொஞ்சமாச்சு டீசெண்டாக சாப்பிட்றா. எனக்கு இப்படி தான் சாப்பிட வரும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஆளை பற்றி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அவர் ரொம்ப க்ளீனிங்காக வச்சுருக்கான். ஓ அப்படியா, பரவாயில்லையே. ஒர்க்கில் இவ்வளோ நீட்டா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி குளித்து அந்த இடத்த தண்ணியை ஆக்கி க்ளீன் பண்ணிட்டு திரியிறான். அந்த அளவுக்கு சுத்தமாக. ஓ இந்த பழக்கம் வேற இருக்கா? சரி பரவாயில்ல விடு. அப்போன்னு பார்த்து ஹீரோட கப்பில் நம்ம ஹீரோயினி குடிச்சிருவாங்க. உடனே ஹீரோ வைக்கப்பட்டது என்னோட கப் அப்படின்னு சொல்லுவார். அது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, நான் தெரியாமல் எடுத்துட்டேன், அதுக்காக எனக்கு குற்றம் சொல்ல போறியா என்ன? அந்த நேரம் பார்த்து வேலைக்காரி வர, டார்லிங் என்ன அப்படி கூப்பிடாதன்னு எத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருக்கிறது? பாட்டி ஒரு வேலை சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டோட பேத்திக்கிட்ட இந்த பொருளை ஒப்படைக்க சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டோட பேத்தியா? அது யார் புதுசா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்க, ஏன் அவளை பற்றி இவர் சொல்லலையா என்ன? கொடுக்குறது கொடுக்காது உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. யார் அது அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்க, அவளை பார்த்தா என் சித்தியே பயப்படுவாங்க. அப்படின்னா நானும் பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லி ஹீரோயினிக்கும் ஒரு ஆவல் வந்துடும். பக்கம் சித்தியை காமிப்பாங்க. ஹீரோட அப்பாவை 2ஆம் தரமாக கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் இவங்க சித்தியானாங்க. இப்போ எதுக்கு இந்த ப்ரேஸ்லெட் எடுத்து பார்க்குறீங்கன்னு வேலைக்காரி கேட்க, இது எனக்கு அவர் கொடுத்தது. தெரியுமே, பதிலுக்கு நீங்கள் கூட ரிங் கொடுத்தீங்களே, அதெல்லாம் மறக்க முடியுமா? இன்றைக்கி உங்கள் பிறந்த நாள் வேற இல்லை. அதெல்லாம் அவர் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ தான் இல்லையே. அதுக்காக இந்த குடும்பம் அதை மறந்துடுமா என்ன? கண்டிப்பாக உங்களை மறக்காது. இங்கே பாருங்கள், நம்ம வேலைக்காரங்க நிறைய ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவர் கொடுக்குற மாதிரி வருமா? அம்மா என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்காக பாட்டி நிறைய டிஷ்ஷு செஞ்சு வச்சுட்டு உங்களுக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பணிப்பேன்னு சொல்லுவா. நிறைய டிஷ்ஷா? ஆஹா, ஐயோ மேடம், உங்களுக்கு பிறந்த நாள்னு ட்ரீட் கொடுக்குறதுக்காக கூப்பிட்ருக்காங்க. உங்களை மறக்கலன்னு சொன்ன கேட்டிங்களா? உட்காருமா. எப்பயுமே எங்கள் அத்தைக்கு என் மேலே தனி பாசம்தான். பின்ன இருக்காதா? இன்னைக்கு எவ்வளோ பெரிய நாள். பரவாயில்ல அத்தை, விடுங்க. எதுக்கு இதெல்லாம்? சீச்சி, எனக்கு என்ன நாள்? என் பையன் முறையாக என்ன அம்மானு கூட்ட நாள். எதை அம்மானு கூட்ட நாளா? என்னடா நடக்குது இங்கே? அப்போ பிறந்த நாளுக்கு ட்ரீட் இல்லையா? 5 மாதத்துலேயே என் பையன் பெட்டில் உட்காந்துக்கிட்டு அம்மா அம்மான்னு கூட்டான் தெரியுமா? அந்த நாளை நான் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டுருக்கேன். அவனுக்கு 54 வயசு சேர்த்து போயிட்டான். இவ கொண்டாடிட்டுருக்கலாம். வாயை மூடு. என்ன உளறிட்டுருக்க? இல்லை, இன்னைக்கு உங்கள் பிறந்த நாள், அதுக்காக தான் கூப்பிட்டாங்களோன்னு நினச்சேன். இன்னைக்கு உன் பிறந்த நாளா? ஆமாம் அத்தை. ஐயோ, என்ன இருந்தாலும் உங்கள் மருமக மாதிரி வருமா என்ன? அவளை பற்றி இவ கூட கம்பேர் பண்ணாத. அவள் இந்த டீ ஷாப் உருவாக்கவே காரணமாக இருந்தவ. எனக்கு இது ப்ரேஸ்லெட் எல்லாம் கொடுத்தா தெரியுமா? ப்ரேஸ்லெட்டு அவள் கொடுத்தாளா? நான் கொடுத்தேன் அத்தை. இதான், யாருக்கு எவ்வளோ செஞ்சாலும் பத்தலை, எனக்கு செய்யலைன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். என்ன நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன நினச்சிட்ருக்கீங்க? எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. நம்ம இங்கேருந்து போகலாம். நம்மளை யாரும் இங்கே லைக் பண்ணவே இல்லை. வா, இதெல்லாம் உனக்கு தேவைதான். இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். அத்தை சாரி அத்தை, ஒரு செகண்டில் நான் தப்பாக பேசிட்டேன். வாயை மூடு. மனசில் இருக்கிறது தான் வெளியில் வரும். இவன் மனசில் இவ்வளோ இருந்திருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. உன்னை விட அவள் எவ்வளோ தேவைலாம். உன் மனசு ரொம்ப அழுக்கு. பாட்டி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி பணிப்பெண்கள் பேசிட்டு வரும்போது இன்னொரு பேத்தியை காமிப்பாங்க. இங்கே பாத்தியா, அவளுக்கு பிறந்தலாம் பில்லை ஏற்றி விட போகிறேன். அது மாதிரிலாம் பண்ணாதடி. நம்ம பொறுமையாக இருந்தால் தான் கடை நமக்கு கிடைக்கும். மண்ணாங்கட்டி சும்மா இருந்தால் ஒன்றும் கிடைக்காது. நீ மூடிட்டிரு. யோ, என்னையா அங்கே ஒரே சவுண்டாக இருக்குது? இது சண்டைன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, தானாக நடக்குது, நம்ம வேடிக்கை மட்டும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் அந்த பேத்தியை பார்க்குறதுக்காக ஹீரோ ஹீரோயின் வந்திருப்பாங்க. இங்கே ஜின் குடும்பத்தோட பேத்தி இருந்தாலே அவளா ஒழுக்கம் கட்டவ. குடிச்சிட்டு புருஷனை கண்டபடி பேசுனா வீட்டில் வச்சுருப்பாங்களா? ஐயோ, மௌனத்தை வாங்கிட்டா போல. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? பின்ன எங்கே இருப்பா? தண்டனை அனுபவிக்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு போயிருக்கா. வேணும்னா அங்கே போய் பார்த்துக்கோங்க. மறுபடியும் அதே வீடா? என்னையா ட்ரெஸ் மாற்றாம உட்காந்துருக்க? என்ன யோசிச்சுட்ருக்க? என் குடும்பத்துக்கு வந்த சோதனை நினச்சேன். சரி, இப்போ நீ வரலையா? சரி வரேன், நீ திரும்பி உட்காரு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக, பார்க்கக்கூடாது சரியா? பார்க்க மாட்டேன். என்கிட்ட என்ன உனக்கு ஷை? சரி திரும்பி உட்காடுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரெஸ் மாற்றும் போது ஹீரோயினி நைஸாக திரும்பி பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. சொன்னல, சரி பார்க்கல, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் எகிரி குச்சி வந்துடுவாங்க. யோ, பாதுகாப்பு பலமாக இருக்கும், மாட்டினா பலத்தை அடித்தா விழும். ஷூ, முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்குள்ளே போயிட்டு நம்ம ஹீரோ மட்டும் எட்டி பார்ப்பாரு.
ஆ ஓகே அப்படின்னு சொல்லி வெளில வந்தா ஹீரோயின் கேட்க பிக்குன்னு சிரிப்பாங்க. காரணம் ஹீரோ பொம்பளை வேஷம் போட்டிருப்பாரு. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சிரிக்காத. சரி சிரிக்கல வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கூடவே போயிடுவாரு. ஒரு பக்கம் குண்டு பேத்தி, "சித்தி உங்கள பத்தி இப்படியெல்லாம் தப்பா சொன்னாங்க பாட்டி" அப்படின்னு சொல்லி ஓதி விட்டுட்டுருப்பா. "இவ்வளவா சொன்னா? இத விட கேவலமா சொன்னா, அதெல்லாம் சொல்லணுமா என்ன? அவ இனிமே எனக்கு மருமகளும் இல்ல, நான் அவளுக்கு மாமியாரும் இல்ல. நான் சொல்றதையும் ஒண்ணு விடாம போய் அங்க சொல்லு. அவள எனக்கு பிடிக்கல. என்ன சொல்ல உனக்கு பயமா இருக்கா?" அது வந்து "இல்ல, இல்ல. எனக்கு என்ன பயம்? நான் போறேன்." ஐயய்யோ! நாம கொஞ்சம் தான் கொளுத்தி போட்டோம். இவ்ளோ தூரம் கொளுத்திக்கிச்சே! ஒரு பக்கம் இந்த லேடீஸுங்கள காமிப்பேன். அந்த லேடீஸுங்களோட நம்ம ஹீரோ, ஹீரோயினும் கலந்துருவாங்க. "இல்லங்க, என்ன இங்க ஏதோ புதுசா இருக்கு. ஐயய்யோ! கண்டுபிடிச்சிருவாளோ? ஆமா எதுக்கு நீ ஆம்பள ஷூ போட்டு வந்திருக்க? அப்பன்னா நீ" அப்படின்றதுக்குள்ள நம்ம ஹீரோயின அவங்க கழுத்துல அடிச்சு மயக்கமாக வச்சுருவாங்க. இத பார்த்த ஹீரோ, "இது எப்படிடி பண்ண? அதுக்கா கிளாஸ் எடுக்க முடியும்." இந்த பக்கம் சித்தி ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. இருந்தாலும் நான் அவங்க கிட்ட இப்படி பேசியிருக்க கூடாது. தேன் கூட்டுல தேவையில்லாம கல்லெறிஞ்சிட்டனோன்னு நெனைக்கிறேன். அதுக்காக அந்த கிழவி உங்கள எவ்ளோ மட்டமா பேசுனா, அதெல்லாம் எப்படி சகிச்சுக்கிறது? வாய மூடு. என்னதான் இருந்தாலும் அவங்க என் மாமியார். அவங்க 1000 பேசலாம். இப்ப எப்படி அவங்க முகத்துல முழிக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே, நம்ம பேத்தி வந்து, "பாட்டி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு வர சொன்னாங்க." என்னன்னு சொல்லி கேட்கும்போது, பாட்டி எப்படி பேசுவாங்களோ அதே மாரி நடிச்சு காட்டி, "அவள எனக்கு பிடிக்கல. ஆரம்பத்துலேருந்தே பிடிக்கல. அவ ஒழுங்கானவ கிடையாது. அவ நல்லவ கிடையாது." அப்படின்னு சொல்லி ஓவரா பேசி தள்ளியிருப்பாங்க. அதாவது இங்க ஒரு மாதிரியும், பாட்டிக்கிட்ட ஒரு மாதிரியும் மூட்டி விட்டுட்டுருப்பா. இந்த அளவுக்கா பேசுனாங்க? ச்சே! நான் அவங்க மேல எவ்ளோ மரியாதை வச்சிருந்தேன். என்ன இப்படியெல்லாம் நெனச்சிருக்கிறாங்களே! இதுக்கு தானே ஆசைப்பட்டேன். என்னோட மேடம் ஒண்ணும் அவங்களுக்கு குறைஞ்சவங்க கிடையாது. இப்பவே அவங்க குடுத்த எல்லா நகையும் நான் திருப்பி குடுத்துர்றேன். எடுத்துட்டு போய் குடுத்துரு. ம். என்னடி இது சவுண்டு? அப்படின்னு சொல்லி 2 பணிப்பெண்களும் உள்ள வந்து பார்க்கும்போது, நம்ம ஹீரோயினி ஹீரோவ அடிக்கிற மாரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவ தப்பிச்சு போக ட்ரை பண்ணா. அதான். ஓ! கன்டின்யூ பண்ணுன்னு சொன்னாலும் அவங்களுக்கு டவுட் வந்துரும். அந்த டவுட்ட பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினி ஒருத்தர அடிச்சு சாய்ச்சுருவாங்க. ஹீரோ இன்னொரு லேடிய அடிப்பாரு. அந்த லேடி சாயுன்னு பார்த்தா, நம்மளோட ஹீரோவ அழகா திரும்பி பார்த்து, "ஆ ஆம்பள, திருடன், காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஓடும். "ஐயோ! என் கையில பவர் இல்லையா? நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணோட ஷோல்டர்ல இவர் மசாஜ் பண்ற மாரி எத்தனையோ அடி அடிச்சும் விழமாட்டாங்க. ஆனா ஹீரோயினி அடிச்ச ஒரே அடியில விழுந்துருவாங்க. "என்னடி! அப்ப என் கைக்கு வலிவே இல்லையா? அதெல்லாம் பேச நேரம் இல்ல. உன்னோட பேத்திய கண்டுபிடிக்க போடா! நான் ஒரு பக்கம் போறேன், நீ ஒரு பக்கம் போ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஓடி போயிடுவாங்க. எந்த ரூம்ல இருப்பா? ஐயய்யோ! நெறைய பொம்பளைங்களா இருக்குதே! இந்த ரூம்குள்ள போ முடியுது. ஐயய்யோ! காவல் லேடி. என்ன நாலாப்புறமும் வராங்க. வேற வழி இல்ல உள்ள போயிட வேண்டியதான்னு சொல்லி லேடீஸ் மாரி நடிச்சுக்கிட்டு அந்த கூட்டத்துக்குள்ள ஐக்கியமாயிடுவாரு. ரொம்ப ரகடான லேடிங்களும் இருக்காங்க. மாட்னோம் பந்தாடிருவாளுங்க. "பேத்தி! பேத்தி! ஜின் ஃபேமிலி பேத்தி! ஹேய்! ஹேய்! நீயா? நீ இங்க தான் இருக்கியா? கான் நீயா? பொம்பள கெட்டப்ல? அவன் அவன கூட்டு போக தான் வந்திருக்கேன். நைஸா இங்கேருந்து போயிருவோம். வா!" அதே சமயம் காவலுக்கு இருந்த லேடி நெறைய லேடிங்க பொத்து பொத்துன்னு விழுந்து கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகி, யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்க ட்ரை பண்ணும்போது, அந்த லேடியும் நம்ம ஹீரோயினையும் போட்டு தள்ளி மயக்கமாக வச்சுருவாங்க. "எக்ஸி! ஜோ! பேர் சொல்லி கூப்பிடாதயா இந்த இடத்துல." "ஓ! இத்தன பேர சாய்ச்சிட்டியா? இதான் உங்க வூட்டு பேத்தியா? இவள நான் மறக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்க யோசிச்சு பார்த்துட்டு, "இன்னைக்கு இருக்கு உனக்கு வேட்டு. வா, வா சீக்கிரம் போலாம்." "போலாம், போலாம். இந்த செவுரு தாண்டா வெளியில போயிடலாம். முதல்ல யாருனா வந்து நில்லுங்க. இரு நான் போறேன்." "உன்னால எப்படி முடியும்? நான் போய் நிக்கிறேன்." "நான் போறேன்." "ஏறிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி நல்லா ஸ்ட்ராங்கா புடிக்க வச்சு, "யாருனா வந்துற போறாங்க. டைட்டா புடிச்சுக்கிட்டியா?" "ஐயய்யோ! என்ன விட்டுட்டா." "ஆ? இதே மாதிரி எனக்கு நடந்தல்ல. யார் நீ?" "நான் தான்." "நீயா? ஐயய்யோ! சண்டாளி என்னடி பண்ணிட்டா? யாரும் வந்துற போறாங்க." "வாங்க. இங்க ஒரு பொண்ணு தப்பிச்சு போறா. ஒரு கைதி தப்பிச்சு போறா." ஐயய்யோ! எல்லாரும் மயக்கம் போட வச்சுட்டனே. "சீக்கிரம்." உடனே நம்ம ஹீரோவ கூட்டிட்டு ஓடி போயிடுவாங்க. மயக்கத்துலேருந்து எழுந்த லேடி எல்லாம் இந்த லேடிய புடிச்சிருவாங்க. இவ மாட்டிப்பா. ஒரு பக்கம் ஹீரோ எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆ என்ன மாட்டி விட்டான்னு சொன்னேன்ல, அது வேற யாரும் இல்ல உன் வூட்டு பேத்தி தான்." ஐய்யய்யோ! இப்ப அவ டார்ச்சர் அனுப்பப்போல. அப்போ நான் அனுபவிச்சதெல்லாம் எங்க எழுத? நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது சிக்ஸி. நீ எவ்ளோ பெரிய ஆளு. நீ ஒரு ஜென்டில் விமன். அதுவும் சூப்பர் லேடி. கார்ஜியஸ் லேடி. ஆ நீ போய் சரி முறைக்கிறது தெரியுது. ஆஃப் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் எப்படியாச்சும் காப்பாத்தேன். இந்த பக்கம் அந்த லேடி பயங்கரமா உதவாங்கிட்டு இருப்பா. நான் அப்படி பண்ணுவேன்னா? ஆ உன்ன பத்தி எனக்கு தெரியாதா? நீ எவ்வளோ தந்திரக்காரின்னு எனக்கு தெரியும். தப்பிச்சு ஓடவா ட்ரை பண்ற? இல்ல, இல்ல. நான் சொல்றத கேளு. நான் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நீ ஒன்னத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவையில்ல. இத வாங்கிக்கோ. இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல. அவ தான் தப்பிச்சு போனாளே! அவ திரும்பி வந்துட்டா! அப்படின்னு சொல்லும்போது, தப்பிச்சு போனவளுக்கு மறுபடியும் இங்க வர தோணுமா என்ன? அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இருப்பாங்க. 357 உன்ன சும்மா விட மாட்டான்னு சொல்லுவா. அதோட இந்த எபிசோட் முடியுது.